மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு இத தாங்க எடுத்துக்கிட்டேன். கருப்பு கவுனி அரிசி வந்து கஞ்சி வச்சிருந்தேன். அது கூடயே தயிர் மிக்ஸ் பண்ணி ஆனியன் வந்து போட்டு குடிச்சேன். கேழ்வரகு கூழ் மாதிரியே இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வந்துட்டு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நீங்கள் வந்துட்டு என்னை மோட்டிவேட் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. இன்னொன்று, வீடியோஸை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். தயவு செஞ்சு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்புறம் நான் வந்து டயட் பண்ணுறேன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் என்ன சாப்பிட்றேன், எப்படி வெயிட் குறையுது அப்படின்றது எனக்கு தெரியல. பட் நான் சாப்பிட்றது முன்னாடியை விட நான் ஓரளவுக்கு நல்லாவே லிஸ்ட் பண்ணியிருக்கேன் எனக்கு தெரிஞ்சு. இன்னொன்று, நிறைய தண்ணி குடிக்கணும். நேற்றுக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 3 லிட்டர் தண்ணி குடிச்சிட்டேன். ஸோ இதை நான் டெய்லி ஃபாலோ பண்ணணுன்னு இருக்கேன். கண்டிப்பாக வந்து தண்ணி நிறையா குடித்தாலே நமக்கு தேவையற்ற கொலஸ்ட்ரால் எல்லாமே கண்டிப்பாக வெளில போயிடும். தண்ணி முன்னாடிலாம் ரொம்பவே லெஸ்ஸாக தான் குடிப்பேன். இன்னொன்று, நம்ம தண்ணி கம்மியாக குடிக்கிறதுனால அடிக்கடி வந்து டீஹைட்ரேட்டட் நமக்கு தலைவலி கூட வரும். எனக்கு அது மாதிரி வந்து அடிக்கடி நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். இன்னொன்று, சாப்பிட்றத கம்மி பண்ணிவிட்டு தண்ணியும் நிறைய குடிக்கணும். சைடில் வந்து ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கணும். இன்னொன்று, வீக்லி ஒரு ட்வைஸாவது வந்து நம்ம கீரை எடுத்துக்கணுங்க கண்டிப்பாக. ஸோ இப்போ நான் அதெல்லாம் ஃபாலோ பண்ண போகிறேன். இன்றைக்கி கூட நான் லஞ்சுக்கு வந்து கீரை தான் எடுத்து வச்சுருக்கேன், பொரியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று, இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறீங்க. கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கிறேன் கண்டிப்பாக. இன்னொன்று, கண்டென்ட் சரியில்லை அப்படின்னா நீங்கள் கண்டென்ட் கொடுங்க தயவு செஞ்சு. என்னால் வந்து வீட்டுக்குள்ளே இருந்து தான் வந்து வீடியோஸ் போட முடியும். அப்புறம் வந்து என்ன சொல்கிறது, சரி ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து ஒயிட் ரைஸ் தான் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி மட்டை அரிசி பண்ணல, ஒயிட் ரைஸே வந்துட்டு சாதம் வந்து வடிச்சிட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து நேற்றுக்கும் நான் புளிக்குழம்பு தான் வச்சுருக்கேன். இன்றைக்கும் நான் புளிக்குழம்பு தான் வைக்க போகிறேன். ஏன் அப்படின்னா, ஒரு வேளைக்கு சாம்பார் வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் இன்றைக்கும் புளிக்குழம்பு. காயும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. காய் கொஞ்சம் அதிகமாக இருந்திருந்தால் நான் வந்து சாம்பார் வச்சுருப்பேன் பருப்பு போட்டு. காய் கம்மியாக இருக்கிறதுனால நான் அது புளிக்குழம்பே வச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ வெண்டைக்காய் புளிக்குழம்பு, கீரை பொரியல், அப்புறம் வந்து கேரட்டும் பொரியல் பண்ணிடலான் இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அப்புறம் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே வாங்க போகலாம். என்ன ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். எனக்கு வந்து ட்வின்ஸ் தான் பிறந்தது. சிங்கிள் பேபியில் எனக்கு வந்து ட்வின் பேபி. சில பேர் வந்து ஈஸியாக சொல்லிடுவாங்க, உனக்கு வந்து வயிறு ரொம்ப பெருசாக இருக்குது, தொப்பையாக இருக்குது அப்படி சொல்லிடுவாங்க. பட் அதுக்கான ரீசன் வந்து எனக்கு தெரியும். என்ன எப்போ குறைக்கணும்னு டைம் வரும்னு நானும் சொல்லி வச்சுருப்பேன் சில பேர்ட்டெல்லாம். எனக்கு டைம் வரும்போது நான் ரெடியூஸ் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு. நான் வந்துட்டு ஊரில் இருக்கும்போது நான் பசங்களாம் பார்த்துப்பேன். சில டைமு நான் வந்து குக் பண்ணுறதும் பண்ணிப்பேன். என்னால் வந்து அதுக்கான டைம் ஒதுக்கி வந்து என்னால் வந்து இதை ரெடியூஸ் பண்ண எனக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கல. என்னால் வாய்ப்பு உருவாக்கிக்கவும் முடியல. நான் செய்கிற வேலைக்கு எனக்கு கரெக்டாகவே இருக்கும். அதுக்கப்புறம் என்னால் எக்ஸசைஸ் எதுவும் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இங்கே பண்ணலாம் அப்படின்னு சொன்னாலுமே, நான் வந்து ஹஸ்பண்ட் வேலை பார்க்குற டைமில் நான் இங்கே வந்து கிச்சனில் சம்டைம்ஸ் நான் வந்து சமைக்கிற மாதிரி இருக்கும். நான் சமைக்கிற டைம்லாம் ஹஸ்பண்ட் பார்த்துக்க சொல்லிடுவேன். அவங்க வந்து வேலை கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா பார்த்துப்பாங்க. இல்லை அப்படின்னா பசங்களை நான் வந்து ஹாலில் வச்சுக்கிட்டு சமையலும் பார்த்துப்பான்னு வச்சுக்கோங்களேன். இன்னொன்று, அவங்களும் வேலை பார்க்கணும், அப்புறம் நானும் வேலை பார்க்கணும். ஸோ 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி மாற்றி பார்த்துப்போம். அந்த மாதிரி டைம்ன்றதுனால இது பண்ண முடியாது. இப்போது வந்து நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, முடிஞ்ச வரையும் நம்ம வெயிட்டை குறைக்கிற மாதிரி நம்ம வந்து சாப்பிட்டுக்கிட்டு, நான் இப்போ வந்து என்னால் வந்து மார்னிங் எழுந்திரிக்க முடியல. ரொம்ப ஏர்லியராக எழுந்தால் ஒரு 6 மணிக்கு அந்த மாதிரி எழுந்துட்டா நான் எக்ஸசைஸ் பண்ணலாம். ஆனால் முடியல. நான் வந்துட்டு நைட்டு பசங்களுக்கு ஃபீட் பண்ணிவிட்டு திரும்ப போயிட்டு அவங்க கூட படுக்கும்போது நான் நைட்டு ஒரு டைம் எழுந்திரிக்க வேண்டியதாக இருக்குது பசங்களுக்கு பால் கொடுக்கறதுக்காக. நான் வந்து அந்த பால் ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னா சரி ஓகே, அவங்களுக்கு வந்து இது பண்ணலாம், என்னால் காலைல எழுந்திரிக்க முடியும்னு நினைக்கிறேன். இன்னொன்று, நான் கொஞ்சம் ஏர்லியராக தூங்கினா என்னால் எழுந்திரிக்க முடியும். இது ரெண்டையும் நான் பண்ணேன்னா மார்னிங் எழுந்து எக்ஸசைஸ் பண்ணி கண்டிப்பாக நான் இதை குறைக்கலான்னு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். நான் ஆனால் பண்ணுறேன். பட் எடுத்த உடனே ஸ்டார்டிங் வந்து ரொம்ப நேரம் ஒர்க் அவுட் பண்ணி நம்ம வந்து டயர்டாகிட முடியாது இல்லையா? அதனால் நான் ஒரு 10 மினிட்ஸ் அந்த மாதிரி தான் பண்ணுவேன். போக போக டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி நான் வந்து ரெடியூஸ் பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருக்கேன். பார்க்கலாம்.
எந்த அளவுக்கு ரெடியூஸ் பண்ணுறேன்னு. உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, வீடியோஸில் பார்த்தாலே தெரியும். ஆக்சுவலி எனக்கு அந்த டம்மி வந்து பெருசாக தான் தெரியும். நான் வந்து பிஃபோர் ப்ரெக்னென்சி எப்படி இருந்தனோ அந்த மாதிரி இருக்கணும் நான் ட்ரை பண்ணுறேன், பார்க்கலாம். இந்த மாதிரி யாருக்காவது உங்களுக்கு வந்து மம்மி டம்மி ரொம்ப பெருசாக இருக்குது டெலிவரிக்கு அப்புறம் அதை வந்து ரெடியூஸ் பண்ண முடியல அப்படின்னு யாராவது இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம். இன்னொன்று, பசங்களை வந்து காலையில் நான் இட்லி தான் வந்து அவங்களுக்கு ஃபீட் பண்ணேன். நான் வந்து கருப்பு கவுனி அரிசி இருக்குல்ல, அதில் வந்து இது கஞ்சி வச்சுட்டு குடித்தேன். அதில் ஆக்சுவலி தயிர் போட்டு ஆனியன் போட்டு குடித்தா சூப்பராகவே இருக்குங்க, நல்லா இருக்குது. டேஸ்ட்டுமே வந்து கேழ்வரகு கூழ் மாதிரியே இருந்துச்சு டேஸ்ட், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலி அதை வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று, சீரகம், சோம்பு, வெந்தயம் அந்த தண்ணியெல்லாம் இருக்கு இல்லையா, அதுவுமே நான் வந்து எப்போவுமே நல்லா காய வச்சு அதை 2 கிளாஸ் குடிப்பேன். அப்புறம் லஞ்சு இது மாதிரிலாம் சாப்பிட்டுட்டு லைட்டாக ஃப்ரூட்ஸ் எடுத்துப்போம்னு வச்சுக்கோங்களேன். இப்போல்லாம் வந்து நானுமே சரி ஹஸ்பண்ட் சரி காய் கொஞ்சம் அதிகமாக எடுத்து சாப்பிட்டுக்கிறது, சாப்பாடு வந்து ரொம்ப கம்மியாக சாப்பிட்டுக்கிறது. இன்னொன்று, நான் பண்ணி கொடுக்கறது தான். நான் வந்து சோம்பேறித்தனம் பட்டால் அப்புறம் அவருக்கும் எதுவும் கொடுக்க முடியாது. என்ன பண்ணுறது, அவங்களும் உட்காந்தே வேலை பார்க்குறாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்குமே அப்புறம் தொப்பை விடுவோம். இனிமேட்டுலாம் இப்படி தான் டிசைட் பண்ணியிருக்கேன், எது பண்ணாலுமே இனிமேட்டுக்கு காய்கறியாக இருந்தாலும் என்ன அரிசியும் அதே வேலை தான் விற்க போகுது, காய்கறியும் அதே தான் விலை விற்க போகுது. என்ன அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அரிசியை வந்து குறைச்சிக்க வேண்டியதான், காய்கறியை அதிகமாக சாப்பிட்டுக்க வேண்டியதுதான். இப்படி தான் சூழ்நிலை. அப்புறம் இன்னொன்று, இப்போ யாருமே பேசுறதுக்கு கூட டைமும் இல்லை, ஆள் இல்லை இங்கே யாருமே. எனக்கு அந்த மாதிரி ஒரு டிப்ரெஷன்லாம் வரும்போது எனக்கு வந்து இந்த மாதிரி வீடியோஸ் போடுறது மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீயாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இதை பார்த்து தான் நான் வந்து கொஞ்சம் மனசை தேடிட்டு இது பண்ணிப்பேன். இங்கே யாரும் க்ளோஸாக அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்லை, பெருசாக யாரும் இங்கே தெரிஞ்சவங்களும் இல்லை. இன்னொன்று, யூஎஸ்லலாம் கூட அப்போல்லாம் எனக்கு வந்து குழந்தைங்க இருக்காது. அப்போ என்ன பண்ணுவேன், எனக்கு இந்த மாதிரி போர் அடித்தாலுமே நான் என்ன பண்ணிவிடுவேன், காதில் ஹெட்செட் போட்டு நான் போட்டும் அப்பார்ட்மெண்ட்டை சுற்றி வாக்கிங் போக ஆரம்பிச்சிடுவேன் பாட்டு கேட்டுக்கிட்டே. எனக்கு வந்து அந்த ஒரு மொமெண்ட் வந்து அப்போல்லாம் ஃபீல் பண்ணுவேன் ரொம்பவே. நம்ம தனியாகவே இருக்கோமே, நம்மக்கிட்ட யாருமே இல்லையே. பின்னாடி பார்க்கில் கூட குழந்தைங்களாம் விளையாடும் போது சம்டைம்ஸ் நான் அதை வந்து பால் கலையில் நின்று வேடிக்கை பார்க்கும் போதெல்லாம் அழுகுவேன். இந்த மாதிரி நமக்குலாம் குழந்தைங்க இல்லையே, அந்த ஒரு மூமெண்ட்லாம் எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எப்படா நமக்கு குழந்தை இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை வந்து நம்ம வார்த்தையால் ஈஸியாக நம்ம சொல்கிறது ஒருத்தவங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஆனால் நம்ம மனசார அது எவ்வளோ கஷ்டப்படுறோன்றது நமக்கு தான் தெரியும். இன்னொன்று, இந்த டைமில் வந்து நான் வந்து ஒரு அக்காவை வந்து மறக்கவே மாட்டேன். அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அவங்க வந்து வாய் வார்த்தையாக சொன்னாலும் அது எனக்கு வந்து பழிச்சது தான் எனக்கு பெரிய விஷயமே. லைஃப் லாங் வந்து அதை எனக்கு மைண்டில் வந்து உதிச்சிட்டே இருக்கும். எப்படி அப்படின்னா, அந்த அக்காவுக்கு வந்து வளைகாப்பு அப்போ வந்து வச்சாங்க. அக்காவுக்கு வந்து நான் வளையல் போட்டு விட்றேன். வளையல் போட்டு விடும்போது எனக்கு வந்து தன்னறியாமல் கண்ணு கலங்கிடுச்சு. அப்போ வந்து அவங்க அம்மாலாம் சொன்னாங்க, வந்துட்டு ஃபீல் பண்ணாதாருண்ணா, கண்டிப்பாக உனக்கு வந்து அடுத்த வருஷம் குழந்தை இருக்கும், அந்த மாதிரி சொன்னாங்க. இன்னொன்று, அப்போ வந்து வளையல் போட்டுட்டு நான் ஃபீல் பண்ணி ஓரமாக நின்னேன். அப்புறம் வந்து அந்த அக்கா சொன்னாங்க, அருணா நீ இவ்வளோ ஃபீல் பண்ணுற, கண்டிப்பாக பாரு உனக்கு பிறக்கும்போது ட்வின்ஸ் தான் பிறக்கும், உனக்கு வந்து டபுள் டமாக்கா அப்படி சொன்னாங்க. ஆனால் அவங்க வந்துட்டு அது ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டு மறந்துருக்கலாம் மேபி. ஆனால் எனக்கு ட்வின்ஸுன்னு எனக்கு கன்ஃபார்ம் ஆன உடனே நான் வந்து அம்மா வந்து சொல்லியிருந்தாங்க, யார்கிட்டையும் பெருசாக வந்து கால் பண்ணி சொல்லாத, ஏன்னா உனக்கு வந்து இவ்வளோ நாளாகிடுச்சு குழந்தை இருக்கிறதுக்கு, அதனால் கொஞ்சம் டைம் ஆகட்டும், ஒரு 3-4 மந்த்ஸ் ஆகட்டும், அப்புறமேட்டுக்கு யார்கிட்ட இருந்தாலும் நீ அதை சொல்லிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வந்து நான் அம்மா கிட்ட ரொம்ப நேரம் கெஞ்சினேன், இல்லை எனக்கு வந்து அந்த அக்கா இருந்தது இந்த வார்த்தையை சொன்னாங்க, இவங்க சொன்னது வந்து எனக்கு பழிச்சிருக்கு, நான் கண்டிப்பாக கால் பண்ணி சொல்லணும்னு. என்னோட ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் சொன்னாலுமே அவங்க வந்து யூஎஸில் இருந்தாங்க. நான் திரும்பவும் கால் பண்ணி, அவங்க பேர் ஷாலினி, நான் கண்டிப்பாக இந்த இடத்துல மென்ஷன் பண்ணோம் நேமை, அவங்க பேர் ஷாலினி. வந்துட்டு சொன்னேன், அக்கா நீங்கள் சொன்னது பழிச்சிருச்சு, நீங்கள் ஒரு டைம் சொன்னீங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல, பட் எனக்கு வந்து நீங்கள் சொன்ன ஞாபகம் இருந்துகிட்டே இருந்துச்சு. இன்னொரு அக்காவும் சொல்லியிருக்காங்க, ஜெயான்னு சொல்லிட்டு ஒரு அக்கா சொன்னாங்க. அவங்க வந்துட்டு என்னோட நெக்ஸ்ட்டு ஹோம்னு வச்சுக்கோங்களேன், என் வீட்டுக்கு பக்கத்துலேயே அவங்களும் சொன்னாங்க. ஸோ சில விஷயம் வந்து சில பேர் சொல்கிறத வந்து எப்படி சொல்கிறதுனா, நமக்கு ஒரு நம்பிக்கையை ரொம்ப அதிகமாகவே கொடுக்கும், மனசுக்கு தைரியத்தையும் அதிகமாக கொடுக்கும். அந்த மாதிரி அவங்க 2 பேர் சொன்னதை மைண்டில் வச்சுக்கிட்டே இருப்பேன் எப்பயுமே, கண்டிப்பாக அவங்க சொன்னதெல்லாம் ஒரு நாள் நான் பழிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ அப்படி பழிச்சிச்சு. நான் உங்களுக்கு வந்து கால் பண்ணி சொன்னேன். சொல்லிட்டு எனக்கு அழுக கூட வந்துச்சு அந்த டைமில். இந்த மாதிரி நீங்கள் சொன்னதெல்லாம் பழிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று, எவ்வளோதான் நம்ம மனசை தளர விட்டாலும் நம்ம மனசில் வந்து நம்பிக்கைன்றது ஒன்று விடவே கூடாது. கண்டிப்பாக நம்பிக்கையோடயே இருக்கணும் கடைசி வரையுமே. நான் ஒரு ஸ்டேஜில் நான் என்னோட நம்பிக்கையெல்லாம் பிரேக் பண்ணிட்டு, ஓ நமக்கு இவ்வளோதானா அப்படி சொல்லிலாம் நான் நிறைய டைம் அழுதுருக்கேன். ஆனால் வந்து கடவுள் வந்து கடைசி நிமிஷத்தில் கூட நமக்கு கை கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நான் வந்து நிறைய கோவிலுக்கு போய் நிறைய சாமி கும்பிட்டுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ஒவ்வொரு டைமும் வந்து நான் 3 வீக்ஸ் வந்து அந்த கோவிலுக்கு போகிறோம், ஒரு பிரார்த்தனையை வந்து கம்ப்ளீட் பண்ணுறோன்னு சொன்னால், நான் போகிற ஒவ்வொரு கோவிலுக்குமே என்னால் ஒரு 2 வீக்ஸ்க்கு மேலே போகவே முடியாது. அது எனக்கான சுச்சுவேஷன் வந்து அப்படி அமைஞ்சிடும்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு கோவிலுக்குமே நான் வந்து 2 வீக்ஸ் தான் போவேன். அந்த மாதிரியே தான் முடிஞ்சிட்டு இருந்துச்சு. இந்த கோவில் போனால் நான் 2 வாரம் தான் போவேன். அதுக்கப்புறம் என்னால் அங்கே போக முடியாது. அதுக்கப்புறம் நான் ஒரு கோவில் போனால் 2 வாரம் தான் போவேன். அதுக்கப்புறமும் அங்கே போக முடியாது. இப்படியே தட்டிக்கிட்டே போயிட்டு இருந்துச்சு. கடைசியில் வந்து என்ன தட்டுப்பாடாக இருந்தாலும் என்னோட நம்பிக்கை வந்து தளரவே இல்லை. கடைசியில் ஒரு குட் நியூஸ் கிடச்சிச்சு. கண்டிப்பாக அது ஒரு நல்ல நியூஸாக தான் வந்துச்சு. எனக்கு வந்து ப்ரெக்னென்ட்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்லேருந்து எனக்கு கால் பண்ணி சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா எனக்கு வந்து பிளட் டெஸ்ட் நான் கொடுத்துட்டு வந்திருந்தேன். அப்போதைக்கு எனக்கு வந்து லேட்டராக தான் சொல்லுவேன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களே தான் கால் பண்ணி சொன்னாங்க. நான் கண்டிப்பாக நர்ஸ் கிட்டே கேட்குறேன், என்ன சொல்கிறீங்க, நிஜமாக சொல்கிறீங்க அப்படி சொல்லி, என்ன நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் தாங்கவே முடியல. அந்த ஒரு மொமெண்ட்டை வந்து நான் மறக்கவே மாட்டேன். February 5 அந்த டேட்டு. நான் அந்த டேட்டையும் மறக்கவே மாட்டேன். எனக்கு எப்பவுமே ஜனவரி, பிப்ரவரி என்னோட இதுலேயே வந்து ரொம்ப ஸ்பெஷல்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அடிஷ்னலாக செப்டம்பரும் ஆட் ஆயிருக்கு. ஏன்னா என்னோட பசங்களோட பர்த்டே வந்து அந்த மந்தில் தான் வருது. ஸோ இப்படி சொல்கிறேன்னு தெரியல. இன்னொன்று, நான் வீட்டில் தனியாக இருக்கணும், அதனால தான் இப்படி உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. இன்னொன்று, நான் வந்து மனசில் ஸ்ட்ரெஸ் அதிகமாகக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இந்த யூடியூபே வந்து சூஸ் பண்ணேன். எனக்கு இந்த இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும், இவ்வளோ வியூவர்ஸ் வேணும் அப்படிலாம் நான் பெருசாலாம் மைண்டில் வச்சுக்கல. கிடைக்கிறது கிடைக்கும். என்னது, ஒரு இது சொல்லுவாங்களே, கோ வித் ஃப்ளோன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி தான் நான் போய்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். பார்க்கலாம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஏதாவது நல்ல கண்டென்ட்டோட நான் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ போடுவேன். அதுக்கான டைமும் எனக்கு வரும். இப்போ பாருங்க, கட் பண்ண வெண்டைக்காயை வச்சுட்டு நான் எவ்வளோ பேசிகிட்டு இருக்கேன்ட்டு. வாங்க அடுத்தது என்னென்னு பண்ணலாம். அப்புறம் வந்து நான் இன்னொரு விஷயம் சொல்லணும். நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து யூஎஸ் வந்த உடனே நான் வந்து நியூ ஜெர்சி ஸ்டேட் தான் போனேன். எனக்கு ஏன்னு தெரியல. நான் வந்து அதுக்கப்புறம் கலிஃபோர்னியா வந்திருக்கேன். கலிஃபோர்னியாலேயே வந்துட்டு 2 அப்பார்ட்மெண்ட் வந்து மாறி வந்திருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே கனடா வந்திருக்கேன். இப்போ ஒரு 4 இயர்ஸ், ஒரு 3 இயர்ஸ் கேப்க்கு அப்புறம் இங்கே வந்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனாலுமே எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி எனக்கு அந்த நியூ ஜெர்சி நான் போனேன் இல்லையா, ஆக்சுவலி அந்த வீட்டில் நான் ஒரு மேக்ஸிமம் ஒரு 1 மந்த்து தான் இருந்திருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். பட் எனக்கு அது வந்து ஒரு வீடுக்கான ஒரு இது கிடச்சிச்சின்னு வச்சுக்கோங்க. நம்ம வீட்டில் இருக்கோம் அப்படின்னா ஒரு ஃபீல் இருக்கும்ல, அந்த ஃபீல் எனக்கு அங்கே தான் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் நான் எங்கே போய் மாறி வந்தாலும் எனக்கு வீட்டில் இருக்க ஒரு ஃபீலே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். இது நம்ம வீடு அப்படின்னு ஒரு ஃபீல் வரணும்னா அது அந்த வீட்டில் எனக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் எந்த வீட்லேயும் நான் என்ன ஃபீல் பண்ணவே இல்லை. மேபி எங்கள் பசங்க கூட இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நாள் ஆகுமோ அப்படின்னு தெரியல. நான் வந்தே 6 மந்த் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இன்னும் எவ்வளோ நாள் டைம் எடுத்துக்கும்னு தெரியல எனக்கு அந்த ஃபீல் வர்றதுக்கு. பார்க்கலாம். அது ஒரு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அது ஒரு ஃபீல் போலங்க. அப்புறம் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி கீரை வந்து பொரியல் பண்ணி சாப்பிட பிடிக்கும்னு சொல்லுங்கள். நான் மட்டும் இருக்கேன், தனியாக லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் அப்படியே எனக்கு இப்போ ஃபீல் ஆகுது. பார்க்கலாம். பசங்களை தூங்க வச்சுட்டேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் குக் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே அவங்க எழுந்து வந்தாலும் வந்துடுவாங்க. அவங்களுக்கு அடுத்தது லஞ்ச் கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து குளிக்க வச்சுட்டு நல்லா மேக்கப் போட்டு ஜம்முன்னு அவங்கள உட்கார வச்சுட்டு, எனக்கு வந்து ஆக்சுவலி டெய்லி ரொட்டீன் இது தான். சமைக்கிறது, பசங்களுக்கு ஃபீட் பண்ணுறது, அவங்களுக்கு குளிக்க வைக்கிறது ஃபுல்லாக, அப்புறம் அவங்கள பார்த்துக்கிறது, அவங்க கூட உட்காந்து கொஞ்சம் நேரம் தான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். பட் அவங்க அப்பா தான் வந்து பசங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதனால தான் என் பையன் வந்து அப்பா 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 சொல்லி அப்பா பிள்ளையவே இப்போ மாறிட்டு வரான். முன்னாடியெல்லாம் வெளியில் போனால் அழகாக பாய் சொல்லி அனுப்புவான். இப்போல்லாம் அப்பா வெளியில் போயிட்டாங்கன்னா அப்பா கிட்ட அப்படி சொல்லி சொல்கிறான். பசங்களுக்கு இப்போ கொஞ்சம் விவரம் தெரிய ஆரம்பிக்குது. அப்பா வெளில போகிறாங்க அப்படின்றது தெரியுது. என்ன பண்ணுறது, எங்கள் 2 பேர் முகத்தையுமே மாற்றி மாற்றி பார்க்குறாங்க இல்லையா பசங்க. ஸோ
அப்புறம் இப்படிதான் இருக்கும். இந்த கீரையெல்லாம் வந்து இங்க வந்து பார்க்கும்போது நம்ம ஊர்ல கிடைக்கும்போது ஒரு ஒரு சில பொருளோட அனுபவம்லாம் சாரி அருமையெல்லாம் தெரியாது. இங்க வந்ததுக்கு அப்புறம் எல்லா பொருளோட அருமையும் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். வீட்டுக்கு பக்கத்துலயே முருங்கை மரம் இருக்கும், அப்ப தெரியாது அதோட அருமை. என்ன இங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த கீரையை ஒரு 4 கொத்து கிடைச்சிச்சுன்னா போதுமா அப்படின்னு தான் தோணும். எதுவுமே அப்படிதான், பக்கத்துல இருக்கும்போது அதோட அருமை தெரியாது, தூரத்துல இருக்கும்போது தான் தெரியும். அதனால இருக்கும்போது நீங்களாம் பக்கத்துல இருந்துச்சுன்னா அனுபவிச்சுக்கோங்க. ஆமா, சொல்லணும் என்ன அப்படின்னா, நம்ம இந்த குக்கர்ல ரைஸ் வச்சு சாப்பிட்றோம் இல்லையா, அதனால தாங்க ஓவரா வெயிட் விழுது. நான் இப்போ ஒரு 1 வீக்கா நினைக்கிறேன், முடிஞ்ச அளவு சாதம் இனிமேட்டுக்கு வந்து வடிச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். நான் ஆக்சுவலி ஊர்ல இருந்து பாத்திரம் எடுத்துட்டு வந்தேன், எனக்கு அது வந்து செட் ஆகலை. ஏன் அப்படின்னா, இந்த இண்டக்ஷன் இந்த எலக்ட்ரிக் அவன் வந்து எப்படி சொல்றது, சில்வர் பாத்திரம் வச்சா ஹீட் அதிகமாக இது பண்ணுது. ஆனால் இந்த ஈயம் பாத்திரம்லாம் இருக்கு இல்லையா, அது வச்சுட்டா அதிகமாக வந்து சூடு அதுக்கு தேவைப்படுது. இதே சில்வர் பாத்திரம் வச்சா கம்மியான சூட்லேயே வந்து சீக்கிரம் எல்லாமே ரெடி ஆகிடுது. அதுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கு. நான் ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம ஊரில் படிலாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி படியில் வந்து நான் சமைக்கிறதுக்கு அரிசி எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு கிட்டத்தட்ட 1 hour ஆகுது நான் அந்த சாப்பாடு வடித்து எடுக்கவே. ஸோ 1 hourலாம் வெயிட் பண்ண முடியல சாப்பாடு வச்சுட்டு. அதனால் குக்கரில் வைக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணி குக்கரில் வச்சுட்டு இருந்தேன். இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம வீட்லேயே இருக்கோம், எந்த ஒரு வேலையும் இல்லை அப்படின்ற போது நமக்கு தான் தேவையில்லாத வெயிட்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம வெயிட் ரெடியூஸ் பண்ணணும்னு சொல்லி டிசைட் பண்ணி வச்சுருக்கோம். இதுவும் தேவையில்லாத ஆணியை கழட்டுற மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். அதனால் நான் இனிமேட்டுக்கு வந்து சாப்பாடை வந்து வடித்து இது பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். என்ன ஒன்று, என் குழந்தைங்களுக்கு வந்து சாப்பாடு முழுங்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். குக்கர் சாதம்னா கொஞ்சம் வளவலன்னு இருக்கும், நான் அவங்களுக்கு வந்து கையிலே மசிச்சு ஈஸியாக ஊட்டலாம். இப்போது இதுன்றப்ப இனிமேல் இதையும் மாற்றி நான் ஊட்டி பழக்கி கொண்டு வரணும். அது கொஞ்சம் கஷ்டமானது தான் பசங்களுக்கு. பார்க்கலாம். சரி, எத்தனை கத்தி எடுத்து வச்சிருக்கேன். இது செட் ஆகலை, இது செட் ஆகலை, இது இந்த மாதிரி சமைச்சிக்கிட்டே இருக்கும்போது ஃப்ரெண்டு மெசேஜ் பண்ணான். என்ன மெசேஜ் பண்ணியிருக்கான்னு எடுத்து மொபைல் பார்க்குறேன். இந்த மாதிரி வீட்டில் என்னை வந்து சந்தேகப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறா. இதுக்கே ஒரு பொண்ணு வந்து தன்னோட சொந்தத்துக்குள்ளேயே கல்யாணம் பண்ணி போயிருக்கா. இது வந்து அடுத்தவங்க விஷயம் தான், பட் பர்சனல். இருந்தாலும் நான் வந்து ஏன் ஷேர் பண்ணுறேன்னா, தயவு செஞ்சு யாரும் இப்படி இருக்காதீங்கன்னு நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, ஒரு பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணி ஒரு வீட்டுக்கு வந்துட்டா. அதுக்கப்புறம் வந்து அவளை நம்ம தான் பார்த்துக்கணும். என்ன, மருமகள்னு என்ற எதுக்கு பேர் சொல்லுங்க நீங்களே. அடுத்த பொண்ணாக தான் நம்மளும் வீட்டில் வச்சு பார்க்கணும். அந்த வீட்லேயும் ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணு வந்து யூஎஸ்க்கு அனுப்பியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பொண்ணு வந்து கால் பண்ணி அவங்க அம்மா கிட்ட பேசுறது கூடமா வந்து சந்தேகப்படணும்னு நீங்களே சொல்லுங்கள். என்ன இதுன்னு கேட்டால், இதுக்கே சொந்த அத்தை அப்பாவோட என்ன சொல்கிறது, அப்பாவோட தங்கச்சி பொண்ணு, தங்கச்சி பையனை வந்து இவளை வந்து மேரேஜ் பண்ணியிருக்கா. ஏன்டா சொந்தத்தில் மேரேஜ் பண்ணான்னு இப்போ நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறா. இப்படி கூட இருக்காங்க. ஏன், என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க போனால், என்னோட பொண்ணுக்கு நான் 100 பவுன் போட்டு கல்யாணம் பண்ணியிருக்கேன், நீ என்ன போட்டு வந்திருக்க, உங்கள் அப்பா உனக்கு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கே ஒரு சொந்த அண்ணனோட பொண்ணை தான் மேரேஜ் பண்ணியிருக்காங்க. இந்த காலத்துலேயும் இன்னமும் இந்த வரதட்சணை கொடுமைலாம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இவங்கெல்லாம் என்ன தான் பண்ணுறதுனே தெரியல, எப்போ தான் திருந்துவாங்கன்னு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். தன்னோட பொண்ணுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அதையே வர பொண்ணும் எடுத்துட்டு வரணும், கொண்டுட்டு வரணும்னு ஏன் எதிர்பார்க்குறாங்கன்னு எனக்கு புரியவே இல்ல. ரொம்ப ஃபீல் பண்றா. 2 பொண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். அ சரி, பிரச்சனைய வீட்ல வந்து ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லலையான்னு கேட்டா, அ இல்ல, அவங்க வந்து காது குடுத்து கேட்டுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றா. என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ அவ வீட்ல இருந்து அவ வந்து காசு எடுத்துட்டு வரணுமா. அ ஒரு 1,00,00,000 வந்து நீ எடுத்துட்டு வந்துட்டியா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களாம். இவங்க வீட்டு பொண்ணுக்கு வந்து இவங்க வரதட்சணைக்கு 1,00,00,000 காசு குடுத்தா, வர பொண்ணும் வரதட்சணைக்கு 1,00,00,000 காசு எடுத்துட்டு வரணுமா என்ன? நீங்களே சொல்லுங்க. இந்த மாரி எல்லாம் கொடுமை இன்னும் தான் நடக்குது. இவங்கலாம் எப்பதான் திருந்துவாங்கன்னே தெரியல. ஒரு மாரி கேட்டதுக்கப்புறம் மனசு கஷ்டமாவே இருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு சமைக்கும்போது வீடியோஸ் வந்து எடுத்துட்டு இருந்தேன். நான் சமைக்கிறதுலயே என்னால கான்சன்ட்ரேட் வந்து பண்ணவே முடியல. எனக்கு அவளோட திங்கிங் தான் ஃபுல்லாவே இருந்துச்சு.
என்னடா இது இப்படி இருக்கானேன்னு சொல்லிட்டு. உண்மையாவே காலேஜ்ல கிடைச்ச பெஸ்ட் ஃப்ரெண்டே ஒருத்தி தான்னு வச்சுக்கோங்களேன். நல்லாவே ஷேர் பண்ணிப்போம் எதுவா இருந்தாலுமே. மனசு ரொம்ப கஷ்டமாவே இருந்துச்சு. இதுக்கே அந்த பொண்ணுக்கு ஒரு 70, 80 பவுன் போட்டு தான் அவங்க ஃபேமிலில வந்து கல்யாணம் பண்ணி குடுத்துருக்காங்க. ஏன்னா போகும்போது அந்த பவுனெல்லாம் தூக்கி தலையில வச்சுட்டு போவாங்களா என்னன்னு தெரியல. ஏன் இப்படி இருக்காங்க? எப்ப திருந்துவாங்கன்னு தெரியல. ம். இதுக்கடுத்து இன்னொரு பொண்ணு இருக்கு. 2 பொண்ணு இவளோட வீட்ல வந்து 2 பொண்ணு. இவளுக்கு உள்ள தங்கச்சிக்கும் இவங்க வந்து 70, 80 பவுன் போட்டு தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. எந்த வீட்லயா இருந்தாலுமே எல்லா குழந்தைங்களையும் வந்து ம் 2 கண்ணா தான் வச்சு பார்ப்பாங்க. ஒரு பொண்ணுக்கு செஞ்சுட்டு இன்னொரு பொண்ணுக்கு செய்யாமலாம் இருக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதே தான் இவளுக்கும் செஞ்சிருக்காங்க. என்ன பண்றது? ம். ஒரு ஃபேமிலிக்குள்ள போயிட்டா அது திரும்ப இது பண்ணி தான் ஆகணும். அவ அவ ரொம்ப சைலண்டான டைப்ன்னு வச்சுக்கோங்களேன். எதிர்த்தும் பேச மாட்டா. அந்த மாரி ஒரு இது. பார்க்கலாம். நான் முடிஞ்ச வரையும் சைலண்ட்டா போடின்னு தான் அவள சொல்றேன். நான் அப்படி போனதுனால தான் நான் இப்படி இருக்கேன். அப்பப்ப நான் எதுவுமே எதிர்த்து கேள்வி கேட்டதே இல்ல. அதனால தான் இன்னைக்கு எவ்வளோ பேசுறாங்க என்னைய. அப்படி சொல்லி ரொம்ப ஃபீலிங்ஸோட பேசினா. யாரும் அப்படி இருக்காதீங்க தயவு செஞ்சு. எந்த காலத்துல இருக்கோன்னே எனக்கு இப்ப தெரியவே இல்ல. அப்புறம் வீட்ல வந்து அப்பா, அம்மா கிட்ட பேசக்கூடாது. தங்கச்சி மெசேஜ் பண்ணா மெசேஜ் மட்டும் தான் ரிப்ளை பண்ணுமா. திரும்ப கால் பண்ணி பேசக்கூடாதாம். என்ன ஒரு ரூல்ஸு! இவங்க பொண்ணுக்கு இவங்கலாம் கால் பண்ணி பேச மாட்டாங்களா என்ன? அத சொல்லி ஃபீல் பண்றா. அவங்க யுஎஸ்லேருந்து அவங்க பொண்ணு வந்து டெய்லி கால் பண்ணி பேசுறாங்க. அவங்கலாம் பேசுறாங்க தானே. நான் வீக்லி ஒன்ஸ் தான் வந்து அப்பா, அம்மாவுக்கு கால் பண்ணி பேசுவேன். அதுக்கே உனக்கு வந்து திட்டுறாங்க. ஏன் கால் பண்ணி பேசுற? என்ன அவ்வளோ சீக்கிரட் போய் மீட்டிங் போட்டு வர? அப்படி இப்படின்லாம் என்னைய பேசுறாங்க. இது ஒரு மாரி எப்படி சொல்றது? கொடுமைன்னு சொல்றதா என்னன்னு சொல்றதுன்னு தெரியல. அப்படி போய்க்கிட்டு இருக்கு அவளோட லைஃபு. அவள நெனச்சு நானுமே ஃபீல் பண்ணிட்டேன் ரொம்ப நேரம். கஷ்டமாவே இருந்துச்சு. அந்த இதுலயேன்னு வச்சுக்கோங்களேன். இவங்கலாம் எப்போ திருந்துவாங்கன்னு தான் தோணுது. இது இன்னொன்னு இந்த மாதிரிலாம் இருக்கும்போது யாருமே வந்து சொந்தத்தில கல்யாணம் பண்ணி குடுக்கணும்னே நினைக்கவே மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சொந்தத்த விட்டு வெளில போய் தான் மேரேஜ் பண்ணணும்னு நெனைப்பாங்க. இப்படி தான் போய்க்கிட்டு இருக்கு அவளோட லைஃபு. ம். ம். அவள பத்தி பேசி ஃபீல் பண்ணி ஒண்ணும் ஆக போறதில்ல. முடிஞ்சிருச்சு அவ்வளோதான். அவ லைஃப அவ தான் பார்த்தாகணும். நான் வந்து லஞ்ச் வந்து வெண்டைக்காய் பொரியல், கீரை, அப்புறம் இதெல்லாம் சமைச்சு முடிச்சுட்டேன். இது வந்து பசங்களுக்கு வந்து நான் அதுதான் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமா வந்து சாப்பாடு, கேரட் பொரியல், அப்புறம் வந்து கீரை கொஞ்சம் வந்து பொரியல் பண்ணியிருந்தேன் இல்லையா? அது எல்லாமே வச்சு வெண்டைக்காய் கொஞ்சம் அதிகமா போட்டு சாப்பாடு கம்மியா எடுத்து அப்படி தான் லஞ்ச் சாப்பிட்டுக்கிட்டேன். தண்ணி மட்டும் நெறைய குடிக்கணும். நேத்திக்கு வந்து நான் தண்ணி கொஞ்சம் கம்மியா தான் குடிச்சுட்டேன். ஆக்சுவலி நெறைய குடிக்கணும். இனிமேட்டுக்கு நான் அலார்ம் வச்சு கூட தண்ணி குடிக்கலாமான்னு ஒரு பிளான்ல வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து பசங்களுக்கு வந்து ஃபிஷ் ஃப்ரை வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன். அவங்களுக்கு எப்பவுமே வால்மார்ட்ல தான் வாங்கிட்டு வருவேன். இது வந்து போன்லெஸ் ஃபிஷ் தான். ஃப்ளஷ் மட்டும் தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு, அதிலேயே மஞ்சள் தூள் கொஞ்சம், கொஞ்சமா வந்து உப்ப ஆட் பண்ணிக்கிறேன். லைட்டா வந்து சாம்பாருக்கு போடுவோம்ல, அந்த மிளகாய் தூள் கொஞ்சம் போட்டுப்பேன். போட்டுட்டு இந்த ஃபிஷ்ஷை வந்து நல்லா உப்பும், மஞ்சள் தூளும் போட்டு கழுவி வச்சிருப்பேன். அத வந்து பீஸ் பீஸா கட் பண்ணிட்டு இதில ஆட் பண்ணிப்பேன். ஆட் பண்ணிட்டு நல்லா ஃப்ரை பண்ணுவேன். அந்த மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பெல்லாம் வந்து இது கூட மிக்ஸ் ஆகுற மாரி நல்லா ஃப்ரை பண்ணிட்டு, அதுக்கப்புறமா கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி, இத அப்படியே நல்லா வேக வைப்பேன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா அந்த தண்ணியிலேயே வேகட்டும்னு சொல்லுவேன். ஏன்னா, பசங்க வந்து ஃப்ரை பண்ற ஃபிஷ்லாம் சாப்பிட மாட்டாங்க. இதுன்னா கூட நான் வந்து ஓரளவுக்கு மசிச்சு ஊட்டி விட்டேன் அப்படின்னா, சாப்பிட்டுப்பாங்க ஓரளவுக்கு. அந்த மாரி ரொம்ப ஸ்பைசியாவும் பண்ண மாட்டேன். ரொம்ப மைல்டான ஸ்பைசி தான் குடுப்பேன் அவங்களுக்கு. அதுக்கு மேல எதுவும் பெருசா சாப்பிட மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ வேலைன்னு ஓடி போயிட்டேங்க. கிச்சன் காலியா இருக்கு பாக்குறீங்களா? அப்படிதான் இருக்கு என்னோட கிச்சன் இப்போ. நான் சமைக்கணும், சாப்பிடணும் அந்த டைம்ல தான் பசங்க வந்து பாத்ரூம் போணும்னு சொல்லி வந்து சொல்லுவாங்க. அப்பதான் போய் சாப்பாட்லயே கைய வைப்பேன். அதுக்குள்ள பசங்க வந்து பாத்ரூம் போறதுக்கு போயிடுவாங்க. திரும்ப நம்ம சாப்பாட்லேருந்து எழுந்து கைய கழுவிட்டு, அதுக்கப்புறம் அங்க போக வேண்டிய சூழ்நிலையாகும். நேத்துக்கு நான் இதே தான் பண்ணேன். இங்க பாருங்க அப்பதான் ஃபிஷ் வந்து போட்டேன். அதுக்குள்ள தம்பி வந்து சுச்சா வருது அப்படின்னு சொல்லி கூட்டு போயிட்டான். அப்புறம் அவன போயிட்டு எல்லாம் பண்ணி, கிளீன் பண்ணி முடிச்சுட்டு திரும்பவும் வரேன். அப்புறம் வந்து இது வந்து என்ன எடுத்தேன்? ஆக்சுவலி ஏதோ எடுத்து குடுத்தேன். அவன் வந்து ஸ்நாக்ஸ் ஏதோ கேட்டான். அவனுக்காக எடுத்து குடுத்தேன். அப்புறம் வந்து ஃபிஷ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இத தான் வந்து இவங்களுக்கு வந்து ஈவினிங் வந்து நான் ஃபீட் பண்ண போறேன். சம்டைம்ஸ் வந்து ஆஃப்டர்நூன் லஞ்ச் முடிச்சதுக்கப்புறம் ஈவினிங் டைம்ல வந்து சில நாள் வந்து எக்லாம் ஊட்டி விடுவேன். இப்போ வந்து எக் இல்ல, ஊட்ட வேணாம். இந்த ஃபிஷ் வந்து டேட் குடுத்துருப்பாங்க. அந்த டேட்குள்ள வந்து நான் வந்து
இவங்களுக்கு வந்து ஃபீட் பண்ணி முடிக்கணும். அதனால் எக் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அவங்களுக்கு அதை ஃபீட் பண்ணுறதுக்கு. இது வந்து எனக்கு ஈவினிங் வந்து சாலட் ரெடி பண்ணேன். நைட்டு டின்னர் வந்து நான் எதுவும் சாப்பிட வேணாம்னு சொல்லிட்டு இந்த ராஜ்மா இருக்கு இல்லையா, அந்த ராஜ்மா கூட கொஞ்சம் கொரியாண்டர் அது இதெல்லாம் போட்டு தக்காளி, ஆனியன் அப்புறம் இதெல்லாம் போட்டு என்னவோ பண்ணி வச்சுருக்கேன். அந்த இதை தான் சாப்பிட போகிறேன். இது வந்து ஃபிஷ் வந்து பசங்களுக்கு ஊட்டி விட்டேன். இந்த ராஜ்மால லைட்டாக லெமன் புழிஞ்சு விட்டுட்டு, இங்கே பாருங்கள், வெள்ளரிக்காய் வந்து ஒரு வெள்ளரிக்காய் ஸ்லைஸாக குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டு, இஞ்சி துருவல், கொத்தமல்லி, பச்சை மிளகா, ஆனியன், தக்காளி, கொரியாண்டர் லீவ்ஸ் இது எல்லாமே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமேட்டுக்கு இது கூட போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்கள் வேணும்னா ஏதாவது மசாலாஸ் வேணால் சாட் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.